திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளராக தற்போதைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க KRM ராதாகிருஷ்ணன், நாம் தமிழர் வேட்பாளராக ஒபிலியா, தாவேக வேட்பாளராக முருகன். திருச்செந்தூர் யாருக்கு சாதகம்? திமுக வேட்பாளருக்கு எங்களுடைய ஓட்டுன்னு 35 முதல் 41% பேர் சொல்றாங்க. பாஜக வேட்பாளருக்குன்னு 32 முதல் 38% பேர் சொல்றாங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்று தெரிய வருகிறது. நம்ம இங்க ஒரு பேட்டர்ன் பாக்குறோம். அதே பேட்டர்ன் தான் திமுக நிக்குது வர்சஸ் ஒரு கூட்டணி கட்சி நிக்குது. கூட்டணி நிற்கும் போது தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது திமுக ஜெயிக்குது. திமுக நேரடியாக போட்டியிடும் போது தாவேக வாக்குகள் அதிமுக கூட்டணியா அதிமுக கூட்டணி அந்த தொகுதியில போட்டியிட்டதுன்னா வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் அதிகமாகும். அதே போல திமுக கூட்டணிக்காரங்க யாராவது பண்ணி அது அதிமுக அந்த இது அதிமுக வெற்றி போகுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்துது. சில தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்துது. 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட் டிரான்ஸ்பர் பண்ணல அப்படின்னு டைரக்டா தெரியுது.